வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். வாங்க கவிஞர் நெல்லை ஜெயந்தா. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே இந்த அம்மாவும் மகளும் செல்போன்ல பேசுறதாமா. பாதி குடும்பத்தில் பஞ்சாயத்தே அதுல தான் வருது. நீ விடாத, அவன் அப்படித்தான் சொல்லுவான். நடுவர் அவர்களே, வீட்டில் இந்த அம்மா வந்தா அவர் சமைச்சு வச்சிருப்பாராம் ரெடியா. நான் கூட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், என்ன தம்பி நந்தினி பட்டிமன்றம் போனால் நீங்களே வீட்டில் சமைச்சு வச்சிருக்கலாமே. ஆமாண்ணே, என்ன பண்ணுறது, சாப்பிடும்போது மட்டும்தான் பேசாமல் இருக்கும், அதனால் வரும்போது வந்த உடனே சாப்பாட்டை கொடுத்துறது. நேற்று வடலூருக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க, உங்கள் அப்பா தான் சொன்னாங்க. நான் வெளியூர் போகிறேன், என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லிருக்காரு, அது ஒன்றே போதும், நீ கிளம்புமா. ஆனால் எல்லாத்தையும் இங்கே வந்து மாற்றி பேசுறியம்மா. நடுவர் அவர்களே, இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? இராணுவ ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது, அரசு ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது, அதே மாதிரி தனி மனித ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தனி மனித ரகசியங்களை நாம் எல்லாருமே இழந்துட்டோம். ஒரு செல்ஃபோன் வைங்க, என்னுடைய செல்ஃபோனை 1 மணி நேரம் நான் வேற யார்ட்டையும் கொடுக்க முடியல. இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் தனி மனிதனுடைய பாதிப்பு அங்கே தொடங்குது. நீங்கள் குடும்ப உறவுகள்னு கேட்டீங்க, நிச்சயதார்த்தம் என்று ஒன்று நடக்கிறது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனேங்க இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் செல்ஃபோன் நம்பரை பரிமாறிக்கிறாங்க. கண்ணதாசன் சொன்னான், காத்து கிடப்பதில் சுகம் உண்டு, காக்க வைப்பதில் இன்பம் உண்டு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் திருமணம் வரை கூட காக்க முடியாமல் அந்த நிச்சயதார்த்தம் முடிந்த ஆணும் பெண்ணும், மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசி பேசி எத்தனை திருமணங்கள் நின்று போயிருக்குன்னு தெரியுமா? இது நடந்திருக்கிறது நாட்டில். அது டிஜிட்டலால் வந்த வினை. ஒரு நாள் நானும் காவிய கவிஞர் வாலியும் வலம்புரி சோமநாதன், எம்எஸ் பெருமாள் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவளொரு தொடர்கதை படத்தில் ஒரு பாட்டு எழுத வேண்டும் என்று முடிவு செய்தோம். பாலச்சந்தர் அந்த பாடலை எழுதுவது கண்ணதாசன் என்று முடிவாகிவிட்டது. சிச்சுவேஷன் சொல்றார், அண்ணன் தங்கச்சியை திட்டுற மாதிரி பாட்டு, அந்த பாட்டு சித்தர் பாட்டு மாதிரி வேணும்னு பாலச்சந்தர் சொல்றார். விஸ்வநாத் எம்எஸ்வி சொல்லியிருக்காரு, டியூன் ரெடியா இருக்குன்னு டியூனை வாசிச்சிருக்காரு. கண்ணதாசன் கோபப்படுகிறார் எம்எஸ்வியிடம், என்ன விசு நீ டியூன் போட்டிருக்க, அவர் சித்தர் பாட்டு மாதிரி வேணும்னு கேட்கிறாரு. அண்ணன் தங்கச்சியை திட்டுற மாதிரி சீனுங்கிறீங்க, ஆனால் நீ மெலோடியை போட்டு வச்சிருக்க, இந்த இடத்துல மெலடி எப்படியா சரியா வரும்? அண்ணன் தானே தங்கச்சியை திட்டுறான், சுமாராக தான் திட்டுவான், அதனால இதான் டியூன் சரிங்காரு. கண்ணதாசனால் முயற்சிக்கிறார், எழுத முடியவில்லை. வெளியே மழை பெய்கிறது. அப்போ கண்ணதாசன் தனக்கு பிடித்தமான சில விஷயங்களை வாங்கிட்டு வர சொல்லி ராம அரங்கனர்கிட்ட சொல்கிறாரு. உடனே ராம அரங்கனர் சொல்கிறாரு, ஏயா 3 நாளாக பாட்டு எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொன்னவுடன் கண்ணதாசனுக்கு கோபம் வந்து விடுகிறது. தான் அமர்ந்திருந்த சோபாவை தள்ளிவிட்டு கண்ணதாசன் எழுகிறார். எழுந்து சொன்னாராம், தெய்வம் தந்த வீடு தெரு இருக்கியா என்று சொல்லிவிட்டு சொன்னாராம், நிறுத்தியா, அது டியூன் என்னையா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, வர சொல்லியா விஸ்வநாதனை என்று வர சொல்லி இருக்கிறார். இப்படி நேரடியாக ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகின்ற பொழுதே நிறைய பல்லவிகள் பிறந்திருக்கின்றன என்று சொன்னார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நான் ஒரு படத்தில் பாட்டு எழுதணும் அப்படின்னா மியூசிக் டைரக்டர்கிட்ட எனக்கு மெயிலில் வருது டியூனு, நான் வீட்டில இருந்தே எழுதி அனுப்புகிறேன். நான் மியூசிக் டைரக்டரை பார்க்கறது இல்லை, நான் டைரக்டரை பார்ப்பதில்லை. டைரக்டர் எனக்கு ஃபோன்லேயே சிச்சுவேஷனை சொல்கிறார். நாங்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்ளவே வாய்ப்பில்லை. ஆக இந்த உறவுகள் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் கிடைக்காமல் போய்விடுகிறது. ஆபத்து இருக்கிறதா இல்லையா என்பது 2வது. முதலில் அப்பொழுது சமயத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம், கம்போசிங் நடக்கும்போது நீங்கள் அங்கே இருக்கணும். அப்போ கிடைக்கிற ஆனந்தம் இருக்கிறதே, அதற்கு ஈடு இணையே கிடையாது. அந்த ஆனந்தத்தை இந்த டிஜிட்டல் உலகம் கெடுத்து விட்டது. ஆனந்தமே கிடைப்பதில்லை. மனித உறவுகளே வளர்ந்தது டிஜிட்டல் அல்லாத காலத்தில் தான். இன்னைக்கு நம்ம பார்க்குறவங்க பஸ்ஸில் போகிறவங்க 5 பேர் உட்காந்துருக்காங்க, 5 பேரும் பேச மாட்டாங்க, 5 பேரும் செல்ஃபோனில் தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோனை எடுக்கிறேன்னு வைங்க, இப்போ நான் பட்டிமன்றம் பேச வந்திருக்கேன் சார், 2 மணி நேரம் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், நான் பண்ணால் மட்டும் நீங்கள் ஃபோனை எடுக்கவே மாட்டீங்க, எப்போ ஆஃப் பண்ணி வச்சுருவீங்க, இவ்வளோ குற்றச்சாட்டுன்னு எனக்கு தான் தெரியும். ஆக டிஜிட்டல் உலகத்தில் இதனால் எத்தனையோ பிரச்சனைகள், உறவுகள் பாதிக்கின்றன. அந்த ரேடியோ மட்டும் இருந்த காலத்தில் நீங்கள் ரேடியோவை கேட்டுக்கிட்டே என்ன வேலைனாலும் பார்க்கலாங்க. இன்றைக்கி அப்படி பார்க்க முடியுதா? டிவி பார்த்தா அதை தவிர எதையுமே பார்க்க முடியல. ஆக
டிஜிட்டல் வளர வளர மனித உறவுகள் வசதிகள் பெறுகின்றன, ஆனால் அது உறவுகளை பாதிக்கின்றன. இதுதான் உங்கள் தீர்ப்பாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்